அப்பெல்லாம் கேப்டனுடைய படங்கள் எல்லாருடைய படங்களும் வந்து ரிலீஸ் ஆகும். அப்போ நாங்களாம் ரொம்ப பிஸி, ஹீரோஸை விட ஒய்ஃப்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். ஏன்னா ஜீவா ஆண்டி, இளையராஜா சார் எல்லா படத்துக்குமே ப்ரிவியூக்கு என்ன கூப்பிடுவாங்க. கேப்டன் சார் ப்ரிவியூனா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் கூப்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு பொங்கல், தீபாவளி அப்படின்னா என் தம்பி சுதீஷ் அண்ட் ஜோதி இங்கே இருக்காங்க. ஸோ எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட் அந்த டேஸ், கோல்டன் டேஸ் அப்படிங்கிறத நான் யோசிச்சு பார்க்குறேன். ஏன்னா யுவன் வந்து எனக்கு தெரியும், நாங்கெல்லாம் ப்ரிவியூவில் உட்காந்து பார்க்கும்போது சின்ன குழந்தை அவங்க அம்மா தூக்கிட்டு வருவாங்க. அவ்வளோ ஒரு கியூட் பேபியா நான் பார்த்தேன். இன்னைக்கு வளர்ந்து இன்னைக்கு என் பக்கத்துல பிரபா, ஷம்மு இங்க நிக்கிறாங்கன்னா அதே தான் எனக்கு யுவனும் கூட. சரியா? ஏன்னா நான் வந்து ராஜா சார் ஃபேமிலியோட அவ்வளோ ஒரு க்ளோஸ். எதுவாக இருந்தாலும் நான் வந்து மனசு விட்டு பேசுவேன் ஆன்டி கிட்ட. அதே மாதிரி சரத் சார், எங்களுடைய திருமணம் நடந்தது 1990 ஜனவரி 31. அப்பதான் புலன் விசாரணை படம் ரிலீஸ் ஆகுது. சார் வந்து கேப்டனோட நடிச்சு அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட். அப்படிங்கிறதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கேப்டனுக்கும் சரத் சாருக்குமான அந்த பாண்டிங், அந்த நட்பு மிகப்பெரிய அளவுல, எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் மிகப்பெரிய அளவுல இன்னைக்கும் ஸ்ட்ராங்கா நிக்குது.